जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सोमम आनंद संबोधम सोमार्क कृत சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம், தின ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் இருக்குது, மாத ராசி பலன்கள் இருக்குது, வருஷ ராசி பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மே 18ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இதுபோல் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன, இப்போ நம்ம இந்த வார ராசி பலன்னா என்ன, குரு பயிற்சி முடிஞ்சிடுது, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வார ராசி பலன், இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மீன ராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது அர்த்தாஷ்டமத்தில் குரு, சின்ன அம்மா கிட்ட சின்ன சண்டை சச்சரவுகள், சாப்பாட்டில் கோபம், பிரச்சனை, எல்லாத்தையும் நல்லா சமாளிக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் உண்டு. அதே சமயத்தில் அதாவது உங்களை மாதிரி ஒரு ஜம் ஆஃப் த பர்சன் யாருமே கிடையாது. ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி கோவப்படுறாங்கன்னு அடுத்தவங்களுக்கு வெறுப்பு வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நட்சத்திர ராசி அப்படின்னு சொல்லும்போது ரேவதி நட்சத்திரம் மீன ராசி சமாளிக்க முடியாது, சில பிரச்சனைகள்லாம் தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுப செலவுகள் நிறைய வரும், செலவு கட்டுக்கடுங்காத அளவுக்கு இருக்கும். சமாளித்து தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேர் உற்றார் உறவினர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில கலகங்களை ஏற்படுத்தி அதனால் சில மன உளைச்சல், மனசங்கடங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மீனராசியை பொறுத்தளவுக்கு சில பேர் இந்த வாரத்தில் கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டு. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வரும். கடன் வாங்கி தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5 லட்சம் 10 லட்சம் நான் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நான் பெரிய ஆள் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து அந்த பகல் கனவுலாம் விட்டுருங்க, வேண்டாம். மீனராசி பொறுத்தளவுக்கு அதெல்லாம் இந்த வாரத்தில் நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆலோசனை இல்லாமல், சரியான ஆலோசனை இல்லாமல் மீனராசி பொறுத்தளவுக்கு செயல்பாடுகள் பண்ணக்கூடாது. உத்தியோகத்தில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உடல்நிலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில விஷயங்களை பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் கஷ்டப்படுறாங்களே தவிர அதுலேருந்து அடுத்த வெளியில் வரணும்னு நினச்சா சில விஷயங்கள் தர்ம சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் கொண்டு வரணும். கூடியமான வரைக்கும் மீனராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 7 குடைவன் 10 குடைவன் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நந்தியம் பெருமானுக்கு விளக்கு போடுங்க. நந்தியம் பெருமானுக்கு விளக்கு போடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் நவகிரகத்துக்கு தீபம் போடுங்க. அதே போல் பசுமாட்டுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளும் உளுந்தும் கலந்து கொடுங்க. கொள்ளும் உளுந்தும் ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இதை ஒரு காரணமாக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்குன்னு சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகலாம் நீங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களோட வேலையில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் வரும்.
பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருங்க. பெண்களை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு, மீனராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் ப்ராங்க் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதாவது தேவையில்லாமல் அதில் சில பேர் இப்போ கொஞ்சம் பயந்து போய் அதில் கொஞ்சம் சில இது வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வெளியில் பப்ளிக்கில் நிறைய இடத்துக்கு வரோம். பெண்கள் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக, சூதனமாக எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.